வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி சங்கீதம் 51:1. என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழுப்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே விடும். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு சவுல் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை அழிக்கவும் அவனை நிர்மூலமாக்கவும் கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது தாவீது ஆடக்கூடிய பகுதிதான் இது. தேவனை நோக்கி முறையிடுகிறார். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவிடும், என் மேல் எழுப்புகிறவர்களை என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தின் கடைசி பகுதியில் என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் தேவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்களே, சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது, தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவனை அழித்து விடலாம் என்று சொல்லி காணப்படும் பொழுது, மரண கட்டுல மரண வியாகுலத்துல இருக்கும் பொழுது அவர் வேற எந்த ஒரு மனிதரிடமும் தஞ்சம் புகரவில்லை, எந்த மனிதரும் அவருக்கு உதவி செய்யவில்லை. தாவீது தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறார். என் சத்துருக்கள் கையிலிருந்து என்னை காப்பாற்றுங்க, என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி காப்பாற்றுங்கப்பா, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக செயல்படுகிற சதி திட்டங்கள்ல இருந்து என்னை விலக்கி காத்தருளும் என்று அழகாக தாவீது அவர் தேவனிடம் முறையிடுகிறார். இன்றும் உங்களுக்கும் எனக்கும் இதன் மூலமாக என்ன தேவன் கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நீ தேவனுக்காக இருக்கும் பொழுது, தேவன் வார்த்தைகளை கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக வரும் பொழுது, உனக்கு விரோதமாக எழுப்பி விடும் போது, உனக்கு விரோதமாக ஏவி விடும் பொழுது, உனக்கு விரோதமாக பொய்யாக சொல்லும் பொழுது, உனக்கு விரோதமான என்ன ஒரு தீமையான மொழிகள் சொல்லும் பொழுது, நீ அவர்களை பார்த்து அழுது கொண்டோ, அவைகளை கேட்டு பார்த்து அவைகளை பார்த்து அழுது கொண்டோ, புலம்பிக் கொண்டோ, வேதனைப்பட்டு கொண்டோ இருக்க வேண்டாம். உன் தேவனிடம் வந்து, என் தேவனே, என் சத்துருக்கள் விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவர்கள் என் மேல எழுப்புகிற, அவர்கள் எனக்கு விரோதமாக எழுப்புகிற பொய்யான கிரியைகள், அவமானம் என்னும் கிரியைகள், நிந்தனையான கிரியைகள், தேவையில்லாத யோகுதலின் கிரியைகள், தேவையில்லாத மந்திர கிரியைகளுக்கு எல்லாவற்றிற்கும் விலக்கி என்னை காத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆண்டவரே என்று நீ தேவனிடம் முறையிட வேண்டும். தேவனிடம் முறையிடும் பொழுது அவர் உன்னை எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி காப்பார். நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது தேவன் உனக்கு உன்னுடைய சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உனக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு அவர்களுக்கு விரோதமாகவும் போகிறவராக காணப்படுவார். அதனால கலங்காத, நீ அவரை நம்பி வந்திருக்கிற. அதனால உன் தேவன் உன் சத்துருக்களுக்கு விரோதமாக போவார். உன் சத்துருக்களுக்கு சத்துருவாக யார் இருப்பார் என்றால் உன் தேவன் தான். அவர் தானே சொல்லியிருக்காரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லுமே. அதனால அவர் சமூகம் நமக்கு முன்பதாக இருக்குது. அப்ப உன் சத்துருக்கள் எழும்பும் பொழுது முதலாவதாக உன் தேவனிடம் தான் வருவாங்க. உன் தேவனை தோற்கடித்து விட்டு உன்னிடம் வரட்டும். உன் தேவனை எப்பொழுதும் தோற்கடிக்க முடியாது. உனக்கு விரோதமாக எத்தனை கிரியைகள் எழும்பி வந்தாலும் முதலாவதாக அந்த எல்லா கிரியைகளையும் நிர்மலமாக்கி போடுகிற உன் தேவன் உனக்கு முன்பதாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாத. அதனால சோர்ந்து போகாத. பொய்யாக சொல்லும்போது சோர்ந்து போகாத, அவமானப்படுத்தும் போது சோர்ந்து போகாத, பரியாசப்படும் போது சோர்ந்து போகாத. உன்னோட தேவன் இல்லை, அதனால தான் இப்படி இருக்கிற என்று சொல்லும் போது சோர்ந்து போகாத. உன் தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. தாவீதை பார்த்த தேவன், அன்று தாவீதோடு இருந்த தேவன், அன்று தாவீதை அபிஷேகம் பண்ணிவிட்டு 14-15 வருடங்கள் தாவீது உபத்திரவம், பாடுகள், சோதனைகளை கடந்து செல்லும் பொழுது கடைசியா அவன் நினைவு கூர்ந்து
அவரை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த இயேசு உன்னையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உயர்த்துவார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.